வணக்கம் காய்ஸ், நான் உங்கள் டிக்கி பேசுகிறேன். ரியல்மி 13 ப்ரோ ப்ளஸோட ஃபுல் கேமரா டெப்த் வீடியோ போட போகிறோம். ஓகேங்களா? இதில் என்னென்ன டவுட் இருக்குது, இல்லை என்னென்ன மோட் இருக்குது, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்கிறேன். இந்த ஃபோன் இப்போயே சொல்லிடுறேன், ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அது ஃபஸ்ட் இம்ப்ரெஷன். இது முழுக்க முழுக்க ஒரு கேமரா வீடியோ. ஏன் அப்படின்னா, இந்த ஃபோன் வந்து மேக்ஸிமம் ரியல்மி வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுலாவே ஒரு கேமரா. எக்ஸாம்பிள் ஒரு 30,000 35,000 ஃபோன் வாங்குறவங்களுக்கு நிறையா விஷயம் தேவைப்படும். சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக வேணும் எதிர்பார்ப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பார்ப்பாங்க. சில பேர் வந்து ரொம்ப மியூசிக்கில் ஒரு மீடியா எக்ஸ்பீரியன்ஸ் பார்ப்பாங்க. பட் ஆனால் பர்ஃபார்மன்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் ஜஸ்டிஃபைட் பண்ணலை. ஏன்னா நான் ஓப்பனாக சொல்லிடுவேன், ஸ்னாப்ட்ராகன் 7 Gen 2ன்றது போன வாட்டி ரியல்மி 12 ப்ளஸ்லேருந்து சேம் அப்கிரேடு, சேம் ப்ராசர் தான், அது மாறல. ஆனால் கேமராவில் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா நான் வந்து இதை வந்து ஆக்சுவலாக எனக்கு அந்த ஸ்பான்சரோ இல்லை இந்த ஃபோனை பற்றி பெருமையாக நான் பேச நான் விரும்பலை. காரணம் என்னன்னா, இதில் இருக்க ஃபோட்டோஸ் நான் லைவாகவே எக்ஸாம்பிள் அப்லோட் பண்ணுறேன். முடிஞ்சால் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் ஜி டிரைவ் மூலிமா நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். என்னோட லிங்க்கில் கூட நீங்கள் போன போய் பார்த்துக்கலாம். நான் டெலிகிராம் குரூப்பில் இதுக்கு ஓப்பன் பண்ணுறேன், அதுவும் நான் ஷேர் பண்ணுறேன். வெயிட் பண்ணி ஃபுல்லாக பாருங்கள். ரியல்மி 13 ப்ரோ ப்ளஸ்ஸு நான் ஃபுல் கேமரா டெப்த் வீடியோ போடுறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து மாதாவத்தில் இருக்கிற இந்த பொட்டானிக்கல் பார்க் வந்திருக்கோம். இது ஃபுல்லாகவே பேஸ்டான கேமரா தான். அல்ட்ரா வைடு உங்களுக்கு 1x 2x 3x 6x 3x வந்து உங்களுக்கு பெரிஸ்கோபிக் ஒர்க் ஆகும். 6x இன்னி சென்சார் ஜூமு. நான் உங்களுக்கு போக போக இல்லை என்ன நல்லா பெட்டராக இருக்குன்னு காட்டுறேன். நல்லா தான் பண்ணியிருக்காங்க ரியல்மியில். ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு 32 மெகா பிக்சல் உங்களுக்கு சோனி செல்ஃபி கொடுத்துருக்காங்க. சோனி ஐஎம்எக்ஸ் தான், இதுவும் நல்லா தான் இருக்குது. இது எப்படி இருக்குது, இது ஒர்த்தா, இது எந்த மாதிரி ஃபோனு, ஒரு கேமரா பர்ஃபார்மன்ஸ் மேக்ஸிமம் கேமரா தாங்க. இது கேமரா இப்பயே சொல்லிடுறேன், இது முழுக்க முழுக்க கேமரா வியூ. இது பர்ஃபார்மன்ஸ் வேணும்னா தனியாக அதுக்காக வீடியோ போடுறேன். ஓகேங்களா? வாங்க, இல்லை என்னென்ன கேமரா ஆப்ஷன் இருக்குன்னு பார்க்கலாம். வேறு என்ன இந்த ஃபோனில் என்ன இருக்குது அப்படின்னா, அதோட கேமரா செட்டப் சொல்லிடுறேன். இல்லை டியூல், அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா வேர்ல்டுல ஃபஸ்ட் டைம் வந்துட்டு டியூல் 50 MP + 50 MP சோனி சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிள் சோனி LYT 701, சோனி LYT பெரிஸ்கோபிக் 600 நினைக்கிறேன். ஆக்சுவலாக ரியல்மி 12 OnePlus Nord C4, அப்புறம் ரியல்மி GT60 இந்த மாதிரி கொடுத்த ஒரு மெயின் சென்சாரை இந்த வாட்டி பெரிஸ்கோபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ரிசல்ட் வைஸ் எல்லாமே பெட்டராக தான் இருக்குது. LYT பொறுத்த வரைக்கும் என்னன்னா நேச்சுரல் ஸ்கின் டோன் இந்த மொபைலுக்காகவே ஆப்டிமைஸ் பண்ண ஒரு சென்சார் தான், நல்லா இருக்குது. இது என்னென்ன மோட் இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக சொல்கிறேன். வித் 8 MP அல்ட்ரா வைட் இருக்குது, 32 மெகா பிக்சல் செல்ஃபி இருக்குது. பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா 4K 30 fps வீடியோ எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டில் இந்த வாட்டி 4K 30 fps வீடியோ எடுத்துக்கலாம். ரியல்மி 13 ப்ரோ ப்ளஸோட கேமரா செட்டப் பார்க்க போகிறோம். 3x வரைக்கும் பெரிஸ்கோப் யூஸ் ஆகும். 6x வந்து இன்சென்சார் ஜூம், அதாவது ஆப்டிக்கல் சென்ஸ் வந்து 3x வரைக்கும் யூஸ் ஆகும். இப்போ நம்ம இங்கே இருக்கோம். ஆக்சுவலாக நான் இது கேமரா செம் ஷேர் பண்ணுறேன். 0.6x அல்ட்ரா வைட் யூஸ் பண்ணோம். 1x பிரைமரி கேமரா, 2x 3x பெரிஸ்கோப்பிக்கு, 6x வேணும் அப்படின்னா நம்ம 20x வரைக்கும் ஜூம் பண்ணி காட்டுறேன். நான் ஒரு பிக்சர் இருக்குது, நல்லா தான் இருக்குது 20x வரைக்கும். போர்ட்ரேட்டில் பார்த்தீங்கன்னா 3x வரைக்கும் வரும் உங்களுக்கு. இந்த போர்ட்ரேட்டில் எனக்கு பிடிச்சதுன்னா மேலே வந்துட்டு இந்த சினிமேட்டிக் மோடுன்னு இருக்கும். 1x 2x இந்த சினிமேட்டிக் மோடு நான் ஆட் பண்ணுறேன். மேலே போனீங்கன்னா அந்த போர்ட்ரேட்டுக்கு மேலே சினிமேட்டிக் மோடு இருக்கும், அதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபோனை வந்துட்டு ஒரு ட்ரிக் இருக்குது. அப்பேக்சர் வேல்யூ பார்த்தீங்கன்னா வீக்கில் வச்சுட்டு ஃபோனை இந்த வித்தில் வச்சு வச்சிங்க அப்படின்னா ஒரு ஃபுல் கவரேஜ் பிக் வரும். அது 3x எடுத்துக்கலாம், 1x எடுத்துக்கலாம். தெரியுதா? நல்லா பண்ணியிருக்காங்க. 6x 3x உங்களுக்கு 2x 1x அல்ட்ரா வைடு. ஓகே, ரியல்மி 13 ப்ரோ ப்ளஸில் இந்த 120 ஜூம் எப்படின்னு பார்க்கலாம். இப்போதைக்கு நான் கிட்ட வச்சு பார்க்க போகிறேன். நான் இதை வீடியோ சாம்பிள்ஸ் உங்களை இதை ஃபோட்டோ சாம்பிள்ஸ் ஆட் பண்ணுறேன். 0.6x 1x ஜூம் பண்ணுறேன், அப்போ தெரியும். 2x 3x 6x இந்த டேங்கை ஜூம் பண்ணுறேன். ஓகே, 100x தெரியுதா உங்களுக்கு? டேங்க் ஜூமிங்கு அப்படியே பின்னாடி வர நல்லா இருக்குது ஃபோனு. ரியல்மி 13 ப்ரோ ப்ளஸில் நம்ம ஜூமிங் பார்த்தோம். ஆல்ரெடி நான் 6x ஒர்க் யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது 3x வரைக்கும் பெரிஸ்கோப்பிக்கோ, 6x வந்து இன்சென்சார் ஜூம் டெக்னாலஜி ஒர்க் ஆகுது. இந்த அதுக்கு மேலே போகிறது பார்த்தீங்கன்னா எல்லாமே டிஜிட்டல் ஜூம் தான். அது கொஞ்சம் பிக்சல் உடையது, ஆனால் 20x வரைக்கும் எனஃபாக இருக்குது. 120x பெட்டராக தான் இருக்குது. இதில் வந்து இந்த அல்ட்ரா கிளியர் இமேஜ் சொல்லிட்டு ஒரு மோட் இருக்குது. எக்ஸாம்பிள் வந்து என்னென்னா பழைய ஃபோட்டோலாம் உங்களுக்கு அது என்ஹான்ஸ் பண்ணி ஏஐ மூலிமா பண்ணி கொடுக்குது. அப்போ 120xல எடுத்து 6x 60x 90x 90x எடுக்கிறீங்கன்னா அந்த இமேஜை நீங்கள் அல்ட்ரா
கிளியர் இமேஜில் போய் நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஓகேங்களா? நான் கண்டிப்பாக கேமரா சாம்பிள்ஸ் ஆட் பண்ணுறேன். ஃபோன் ஆக்சுவலாக வந்து எதை சொல்கிறல முழுக்க கேமரா ஃபோன் தான். நிறைய சாம்பிள்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நான் ஆக்சுவலாக இது வீடியோவில் ஆட் பண்ணுறேன். வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனாகவும் கொடுக்குறேன். நீங்கள் அதுலேயும் பாருங்கள், உங்களுக்கு எது பெட்டராக இருக்குன்னு பார்த்துப்போம். ஓகேங்களா? இப்போ அடுத்து வேறு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு சாம்பிள்ஸ் ஆட் பண்ணலாம். Realme 13 Pro Plus, Sony LYT 701, பெரிஸ்கோபிக் Sony LYT 600 செம்மையாக இருக்குது. 8MP அல்ட்ரா வைடு. நான் எல்லா கேமரா சாம்பிள்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். உண்மையிலே ஃபோன் வந்து நல்லாயிருக்கு. செல்ஃபியும் உங்களுக்கு 32 மெகா பிக்சல் செல்ஃபி அண்ட் ஆஃபாக இருக்குது. கேமரா வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. நான் ஆக்சுவலாக அது வந்து வாய்ஸை சொல்கிறத விட நான் எல்லா சாம்பிள்ஸ் ஆட் பண்ணுறேன். மேக்ஸிமம் என்னோட உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தோன்னா லிங்க் மூலிமா ஜிடிஏ மூலிமா ஆட் பண்ணுற பாருங்கள். இது முழுக்க ஒரு கேமரா ஃபோன் தான். ஏன்னா உங்களுக்கு LYT 600 சரி, பெரிஸ்கோப்பிக்கோ சரி, 8MP அல்ட்ரா வைடு சரி, எல்லாமே நல்லா இருக்குது. 32 மெகா பிக்சல் செல்ஃபி. இந்த ஃபோன் வந்து இந்த மவுண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த கலர் மொத்தம் 3 கலர் இருக்குது. நான் காமிக்கிறேன், உங்களுக்கு வீடியோவில் போஸ்ட் பண்ணு. சரிங்களா? பார்ப்போம். அதர்வைஸ் பார்க்கும்போது கேமரா குவாலிட்டி சூப்பராக இருக்குது. இந்த 120x சரி, ஜூமிங்கும் சரி, என்னென்ன மோடு இருக்குன்னு பாருங்கள். ப்ரோ மோடு, பேனோ, ஐரஸ் இருக்குது. 50 மெகா பிக்சல் ஒர்க் ஆகும் உங்களுக்கு. அதில் பிரைமரி கேமரா, ஃபிலிம் மோட் இருக்குது, ஸ்லோமோ இருக்குது, டைம் லேப்ஸ் இருக்குது, லாங் எக்ஸ்ப்ரோ, டியூல் வியூ, இந்த பிளாக் பண்ணுறாங்களா அந்த மாதிரி இது. அப்புறம் டாக்குமெண்ட் ஸ்கேனர் இருக்குது, ஸ்டேடி மோடு, அதான் இந்த நிலா, சூரியன், அந்த நட்சத்திரம் எல்லாம் மேலே நைட் டைமில் மோடு எடுப்போம்ல, இந்த ஸ்டேடி மோடு, அந்த மோடு கொடுத்துருக்காங்க. அப்புறம் கிட்டத்தட்ட நிறைய ஆப்ஷன் இருக்குது. பட் ஆனால் இதில் வந்து எனக்கு ஒரு விஷயத்த பார்க்கும்போது ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிருந்துச்சு. காரணம்னா இதுதான், சின்ன வயசில் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க அந்த கேரக்டர்லாம். டிஸ்பிளே பேட்டா தெரியல, ஜூம் பண்ணுறேன் நான். ஓகேங்களா? தெரியுதா? டக்கு, மங்கி, அப்புறம் இந்த சூரியன் எல்லாம் சின்ன வயசில் கார்ட்டூன்ஸில் பார்த்தது. ஜூமிங் பார்த்தால தான் இருக்குது. எக்ஸாம்பிள் நம்ம அதை ஃபோக்கஸ் பண்ணலான்னு கண்டிப்பாக சின்ன வயசில் ஏதாச்சும் வீடியோ பார்த்துருப்போம். அல்ட்ரா வைடு 1x, 2x, 3x, 6x நல்லா இருக்குல்ல? இன்னும் வேணால் ஜூம் பண்ணிக்கலாம். நான் கேமரா சாம்பிள்ஸ் நான் கண்டிப்பாக ஆட் பண்ணுறேன். ஃபோன் உண்மையிலே நல்லா தான் இருக்குது. முழுக்க கேமரா தான். நான் ஃபுல்லாக இன்னும் கொஞ்சம் வீடியோ எடுத்து நான் போடுறேன், பாருங்கள். இதில் என்னென்ன மோட் இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. ஸ்ட்ரீட் மோட் இருக்குது. ஸ்ட்ரீட் மோடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வைஸ் வரும். 60mm, 24mm, 14mm, 73mm, 140mm. இது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, எக்ஸாம்பிள் ஃபோனில் பண்ணிங்கன்னா அல்ட்ரா வைடு 1x, 2x, 3x, 6x அதை தான் வைஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக வைஸ் தான் சொல்லுவாங்க. பட் நான் எல்லாருக்குமே அது புரியாதனால இது வந்து அந்த உங்களுக்கு எத்தனை 6xனா அதுக்கு ஏற்ற மாதிரி ஜூமிங் கணக்கில் வரும். ஸ்ட்ரீட் மோட் இருக்குது, நைட் மோட் இருக்குது. வீடியோவில் உங்களுக்கு 1080 60 fps-ம் 4K 30 fps வீடியோ எடுத்துக்கலாம். போர்ட்ரேட் இருக்குது. போர்ட்ரேட்டில் வந்து 3x எடுத்துக்கலாம், 1x எடுத்துக்கலாம். இப்போ நான் சினிமேட்டிக் போர்ட்ரேட்டு ஆக்சுவலாக ஃபுல் வித் உங்களுக்கு தெரியும். இந்த ஃபாரின் கன்சர்ஸ்லாம் வரல அந்த மாதிரி இருக்கும். ஸ்டேரி மோட் இருக்குது, ஃபிலிம் மோட் இருக்குது, ப்ரோ, டியூல் வீடியோ இருக்குது. டியூல் வீடியோலாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரே டைமில் 2 வீடியோ ஓப்பன் ஆகும். தெரியுதா? இப்போ நானே பிக்சல் இப்போ தான் எடுத்துகிட்டு இருக்க வீடியோ. அதுஸ் பார்க்கும்போது உங்களுக்கு 50 மெகா பிக்சலில் வேணும் அப்படின்னா இது இருக்குது. இந்த ஐரஸ்னு ஒரு மோடு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 3xல ஜூம் பண்ணி ஒரு 50 மெகா பிக்சல் உள்ள ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் இப்போ இது இருக்குது அப்படின்னா இது 50 மெகா பிக்சலில் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ரெசல்யூஷன் பெட்டராக இருக்கும். ரெசல்யூஷன் எவ்வளோ இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 15.9 MB இருக்குது. 150 மெகா பிக்சலில் ஒர்க் ஆகும். Realme 13 Proவில் பர்பிள் கலரு, அது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், நல்லா இருக்கா இல்லையான்னு. ஃபோன் வந்து 13 Pro Plusல பர்பிள் கிடையாதுன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் இதில் பெரிஸ்கோப்பி கிடையாது. தெரியுதா? இது ஒன்று டம்மி நினைக்கிறேன். ஆமாம், ஒன்று டம்மி. கண்டிப்பாக இல்லை, பெரிஸ்கோப்பி கிடையாது. என்ன இதுன்னு பார்க்கலாம். லெதர் ஃபினிஷிங் நான் காட்டுறேன். Realme 13 Pro Plusல வீகன் லெதரு. ஆக்சுவலாக அது க்ரீன் தான், ஆனால் டெக்ஸ்டர் பார்க்க ப்ளூ மாதிரியே இருக்குது. அது எப்படியும் பிடிச்சிருக்குங்க. உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். இதுவும் நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் அந்த ஏதோ ஒரு ப்ரொடக்ஷன் வந்து அந்த மவுண்ட் கலரில் இருக்குது, லெதரில் கிடையாது. என்ன இதுன்னு பார்ப்போம். Realme 13 Pro Plusல 4Kல 30 fps வீடியோ. ஸ்டெபிலிட்டி மோட் எப்படின்னு சொல்லுங்கள். வாய்ஸ் நல்லா இருக்கா? இன்னொரு விஷயம் என்ன, ஏ மூலியமா உங்களுக்கு ஜூமிங் வாய்ஸ் கொடுத்துருக்கேன். எக்ஸாம்பிள் ஒரு தூரத்தில் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அவங்க தான் பேசுகிறாங்கன்னா நீங்கள் ஜூம் பண்ணும்போது வாய்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் லவுடாக கேட்கும். நல்லா இருக்குல்ல? கண்டிப்பாக நான் சாம்பிள் ஸ்டார்ட் பண்ண பார்க்குறேன். இது 4Kல 30 fps Realme 13 Pro Plus எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். Realme 13 Pro Plus சேம் இது தான். நான் ஒன்றும் அதில் பெரிஸ்கோபிக் இருக்காது. இந்த 120x ஜூம் சொன்னல, சார்ஜர் மாறுது. இதில் 80 வாட் சார்ஜர் வரும், இல்லை 45 வாட் சார்ஜர் வரும். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. Realme 13 Pro Plusல 1080 60 fps வீடியோ. இது ஸ்டெபிலிட்டி மோட் எப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா 4K 30 fps ஸ்டெபிலிட்டி மோட் கண்டிப்பாக அடி வாங்கும். இது 1080 60 fps எப்படி இருக்குது சொல்லுங்கள். வாய்ஸ் எப்படி இருக்குது, நேச்சுரல் கலர் இருக்கா, ஸ்கின் டோன் எப்படி இருக்குது, எக்ஸ்ப்ளோர் சன்லைட் கலர் எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ண சொல்லுங்கள். இதுக்கப்புறம் நம்ம வந்து மேக்ஸிமம் கேமரா சாம்பிள்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிட்டு இப்போ 120 ஜூமிங்கு இது மட்டும் 2-3 சாம்பிள்ஸ் ஆட் பண்ணிடுறேன். ஏஐ ஃபீச்சர்ஸில் என்னென்ன பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு பார்க்கலாம். அடுத்த வீட்டில் ஏஐ மோட் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, மொத்தம் ஏஐ அல்ட்ரா கிரியேட்டிவ் ஒரு மோட் இருக்குது. எக்ஸாம்பிள் பழைய விண்டேஜ் ஃபோட்டோ, ஃபேமிலி ஃபோட்டோஸில் இருக்குது அப்படின்னா இது ஏஐ மூலிமா அதை என்ஹான்ஸ் பண்ணுது.
ஓகேங்களா. இதுக்கு வைஃபையும் 5G நெட்வொர்க்கும் கண்டிப்பாக மஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் லேட்டாக தான் ஆகுது. ஏன்னா ஃபஸ்ட் வெர்ஷனில் போக பெட்டராக இருக்கும். நீங்களே பார்த்துப்பீங்க. பிஃபோர் ஆஃப்டருக்கும் கண்டிப்பாக ரிசல்ட் தெரியுது. அது மட்டும் இல்லாமல் GD6லேருந்து ஏஐ ஸ்மார்ட் ரிமூவல், ஏஐ ரிசர்வ் சொல்லிக்கலாம். இது ஆக்சுவலாக ஹியூமன் சப்ஜெக்ட் வெளியே அவுட்டோரில் பெட்டராக பண்ணுது. பட் ஆனால் வெளியே இருக்கிற இந்த மாதிரி கிணறு, இந்த மாதிரி ஏரி இடத்த பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தேன். சர்க்கிள் டவுட்டாக தான் பண்ணேன். ஆக்சுவலாக நார்மலாக தான் வரும்ண்டு. ஆனால் உண்மையிலே எண்ட் ஆஃப் த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா உண்மையிலே பெட்டராக தான் பண்ணுது. நல்லா ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கு. கீழே பாருங்கள், ஒரு கம்ப்ளீட் பிளாட் ஆக்சுவலாக ஒரு லேண்ட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி உங்களுக்கு நல்லா பண்ணி கொடுக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா ஏஐ நைட் டிவிஷன். எக்ஸாம்பிள் இது வந்து நைட் மோடு கிடையாது. ஏஐ மூலிமா என்ன பண்ணுதுன்னா உங்களுக்கு இந்த எல்லோ கலர் பார்த்தீங்களா, இந்த கொஞ்சம் வெளிச்சம் இருந்தால் போதும், ஏஐ மூலிமா அதை என்ஹான்ஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி கொடுத்து பிக்சரோட குவாலிட்டி வைஸ் எல்லாமே பெட்டராக தான் இருக்குது. ஓகேங்களா. அது வைஸ் ஏஐ வாய்ஸ் மோட் இருக்குது. நான் அதை அடுத்து உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன்.